வணக்கம். பணிவிழும் மலர்வனம் சரியில்ல. அனுபமாவை கதிர்வேல் அவங்க அண்ணன் வந்துட்டு அங்கே ஒருத்தர் பிரச்சனை பண்ணாருன்ட்டு போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க யாருடா நீ எதுக்காகடா வந்து எங்களை அடிக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு, நான் ராஜராஜேஸ்வரியோட பையன். என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே யாரும் சும்மா விட மாட்டேன். இதே மாதிரி தான் அடிப்பேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அடி வாங்கினவர் சொல்கிறாரு, டேய் நீ பண்ணிட்டடா உங்கள் அம்மாவையும் உன்னையும் நான் தூக்குண்டா எங்கள் அப்பா கிட்ட சொல்லுன்ட்டு அவர் சொல்கிறாரு. இதனால் அவர் ஷாக் ஆகிறாரு. இதே நேரத்தில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு படுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கதிரோட அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. உன்னை அடித்து படுக்க வச்சது நான் தான். என் பொண்ணுக்கிட்ட உன் பையன் பிரச்சனை பண்ணான். என் பையனை வேற அடிக்க போனதில் உன் பையன் மிரட்டியிருக்கா, அதனால தான் உனக்கு இது நிலமன்ட்டு அவங்க இவரை மிரட்டிட்டு போகிறாங்க. இவர் ஷாக் ஆகுறாரு. அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தாக்கா அனுப்பமா பேக் எடுத்து வந்து தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்காகமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அவன் எதுக்காக வந்துட்டு காலேஜில் பிரச்சனை பண்ணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துருப்பேன். அங்கே ராகிங் பண்ணுறாங்கனாக்கா இவன் வந்து அவனை போட்டு அடித்தான். அங்கே நடந்த விஷயத்தில் எனக்கு டிசி கொடுத்துட்டாங்க. இது 3வது காலேஜ், நான் நிம்மதியாக படிக்கக்கூடாதான்ட்டு இவங்க கதிரை திட்டுறாங்க. அதில் ஏன்டா நீ இப்படி பண்ணன்ட்டு அவங்க தாத்தா கேட்குறாரு. என் தங்கச்சி யாராவது இந்த மாதிரி பண்ணாக்கா நான் எப்படி சும்மா இருக்க முடியும், துப்பட்டா பூச்சி அவன் எடுத்துருக்கான்ட்டு அவன் என்னோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்திருந்தா கூட எல்லாத்தையும் நான் பார்த்துருந்துருப்பேன். நீ எதுக்காக வந்து பிரச்சனை பண்ண, இதுக்கு மேலே என்னோட விஷயத்தில் தலையிடாதுன்ற மாதிரி அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க தாத்தா வருத்தப்படுறாரு. ஏன்னா நீ அவளோட விஷயத்தில் தலையிடுறேன்ட்டு. என்ன தாத்தா, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம், பாரம்பரியமான குடும்பம், நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி நடந்தால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இது மட்டும் இல்லை, வேறு எந்த நேரத்தில் என் தங்கச்சி யார் என்ன பண்ணாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நேரமாக பார்த்து அரசியல்வாதோட பையன் குடிச்சிட்டு அவர் தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. இதே நேரத்தில் அன்பு அவங்க டீச்சராக இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி சேரன் வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு, அக்கா எங்கப்பா இன்னும் கூட அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கலான்னு கேட்கும்போது, ஆமாண்டான்ட்டு இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் கொண்டாடணுமே, கேட்கலாம் வெட்டலையான்ட்டு. ஏன்டா ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது நீ என்ன சின்ன பையனான்ட்டு கேட்கும்போது அவர் கோச்சிக்கிறாரு. ஸ்கூலில் காலேஜில் கூட எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் கேட்டாங்க, அங்கேயே நான் கொண்டாடி இருக்கணும், எல்லோரும் ட்ரீட் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அது கூட வேணான்ட்டு நான் என்னோடய பிறந்தநாளை அக்கா கூட கொண்டாடலான்னு வந்தாக்கா இங்கே எனக்கு எதுவுமே இல்லை, நான் போகிறேன், நான் காலேஜில் போய்ட்டு கொண்டாடிக்கிறேன்ட்டு அவர் கிளம்புறாரு. போகிற வழியில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ராமசாமி வீட்டுக்கிட்ட விட்டுறான்ட்டு அவரும் கூடவே வராரு. வந்துட்டு இவர் நான் கிளம்புறேன்ட்டு, அப்போ எங்கடா நீ கிளம்புறேன், என்னை திரும்ப வாபஸ் கூட்டிகிட்டு போகணும், இருடா நான் இந்த பையை எடுத்துன்னு போய்ட்டு உள்ளே கொடுத்துறேன் நல்லா முடியணுன்ட்டு இவர் வாசப்பில் உட்காந்துறாரு. இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தால் இருட்டாக இருக்குது. ஹலோ ஹலோ வீட்டில் யார் இருக்கீங்கன்ட்டு அவர் கூட்டுக்கிட்டே உள்ளே வராரு. உள்ளே வந்தாக்கா சின்ன பசங்க எல்லாருமே கையில் மெழுகுவத்தி ஏந்துக்கிட்டு உள்ளே வர சேரனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து அவர் குஷியாகிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அக்கா கேக் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நிற்கிறாங்க. அக்கா நீங்களும் இங்கே இருக்கீங்களான்ட்டு. ஆமாண்டா, இங்கேருந்து இவங்களோட கூட நாம் உன்னோட பிறந்தநாளை கொண்டாடினா தான் இவங்கள சந்தோஷப்படுறது, அந்த வாழ்த்து உனக்கு போதும்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா உள்ளே வராரு. இவரை கூட்டிகிட்டு வராங்க. கேக்கெல்லாம் வச்சுருக்குது. அப்போ சீக்கிரமாக கேக்கை கட் பண்ணுங்கன்னுட்டு பசங்களாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் கேக்கை கட் பண்ணி அவங்க அக்காவுக்கு அவங்க அப்பா ஊட்டி விடுறாரு. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்போ எனக்கு எப்போவுமே கிஃப்ட் கொடுக்கான்னு சொல்லும்போது இங்கே கையில் மஞ்சா பை வச்சுட்டு இருந்து எங்கடான்னு கேட்டவொடனே இதை இங்கே தான் இருக்குதுன்ட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதில் இருந்து அவங்க ரிங் எடுத்து இவரோட தம்பிக்கு கையில் போட்டு விட்டுறாங்க அவங்க அக்கா. அதை பார்த்து அவர் நெகிழ்ந்து போகிறாரு. இதை நான் எதிர்பார்க்கலான்ட்டு, அது எப்படிடா நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறத மறப்பேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மாமான்ட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. உங்கள் 2 பேரையும் அம்மா மக மாதிரி அக்கா தம்பியாக இருந்தாலும் அம்மா மக மாதிரி பார்க்குறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அவரும் கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, நானும் எங்கள் அம்மாவை பிறந்து பார்க்கல, அவங்களும் என்னோடய முகத்தை பார்க்கல, எனக்கு எங்கள் அப்பா எனக்கு அக்கான்னு சொல்லலைனாலும் நான் எங்கள் அக்காவை நான் அம்மாவை தான் நினச்சிருப்பேன்ட்டு இவர் அவங்க அக்காவை பற்றி சொல்லி மனசு கலங்கி போகிறாரு. இதை பார்த்ததும் அவங்க அக்கா, அவங்க அப்பா, அவங்க மாமா பசங்க எல்லாருமே நெகிழ்ந்து போகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.